இங்க பாத்தீங்கன்னா நாட்கள் நடக்க போற இடமா இருக்குது. பக்கத்துல கோவில் இருக்கு, ஸ்கூல் இந்த இடத்துல. இந்த இடத்துல எப்பவுமே ஒரு குப்பத்தொட்டி வைங்கன்றது நாங்க சொல்லிட்டோம். ஆனா அவங்க எதுவுமே செய்யல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வாகனங்களும் போக முடியாது. மாடுகளாக இருக்கும், மேய்ச்சல் இடம் கிடையாது. மாடு வளர்க்குறவங்க எல்லாம் இந்த ரோட்ல தான் விடுறாங்க. இந்த மாடுகளால இந்த வாகனத்துல போறவங்களுக்கு எத்தனையோ விபத்துகள் ஆயிருக்கு. என் வீட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணாவே விபத்து ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மை பாத்தீங்கன்னா இந்த குப்பைகளை தாண்டிதான் மூக்க பள்ளிக்கு பிள்ளைங்க போறாங்க. இதுல வாகனம் போக முடியாது, பிள்ளைங்க பள்ளிக்கு போக முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம சொல்லிடுறோம் நாத்தரிக்கணும், அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது நோயாளிகள் இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால்வாய் தண்ணி, சாக்கடை தண்ணி அந்த புழல் ஏரியில கலக்குறீங்க. அந்த மாதிரியான இங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தேன். ஆனா வந்து நம்ம மக்கள் இருக்கிற குப்பைகளையும் எவ்வளவு நெரிசல் பாருங்க. ஆக்சுவலா 2 வண்டி போற ரோடு தான், ஒரு வண்டி போற ரோடு அளவுக்கு குப்பை தான் கிடக்கு. குப்பை ரோடா தான் இருக்கு. ஒரு வண்டியில தான் முன்னாடி இந்த பக்கம் லெப்ட் ரைட்ல போற 2 வண்டியும் ஒரே ரோட்டை தான் பயன்படுத்த வேண்டிய நிலையில இருக்கு. இங்க இந்த மாடுகள் தீர்வு கட்டுப்படுறாங்க. ஏன்னா இங்க இல்ல, மெயின் ரோடு போனீங்க இங்க வண்டி போய்கிட்டே இருக்கும், டூவீலர் வந்து அப்ப குழந்தைங்க நாங்க வந்து டூவீலர்ல போறோம். நாங்க என்ன பண்ணோம், யாரா இருந்தாலும் கஷ்டம் தான். 3 நாள் தான் இந்த ரோடு போட்டு அது ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா சும்மா காலை அழைச்சி வச்சாலே அது எதுக்காக இந்த எலெக்ஷன் டைம்ல மூன்றே நாள் எல்லாமே கொஞ்சம் நம்ம தொகுதியில நம்ம வார்டு மொத்த வார்டு எல்லாமே சரி பண்ணிருக்காங்க. படிச்சவங்களாம் கூட துணையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது அவங்களோட ஆளுங்கட்சி பண்ணாரு, கட்சியும் பண்ணாரு. அவங்க இதை தாண்டி தான் போனாங்க. மேயரோட இடம், மேயரோட வார்டு மேயர் போறாரு. அவர் பார்த்துட்டா இல்ல, அவருக்கு தெரியாதுல்ல. அவரு கொஞ்சம் உயர்ந்த ரக காரில் போறாரு. அதனால அவருக்கு தெரியல. கண்ணாடி நோக்கு இருப்பாரு, எந்த வழிக்காது போறாரு. எங்களுக்கு அடிக்கல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி பண்ணுறேன். வாய்ப்பு எப்படி இருக்கு? பத்து வலிக்குங்க. அதுக்கு அதனால கண்டிப்பா என்னுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நானும் நல்ல பிரார்த்தனை பண்ணி குடும்பம் சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.